ஓம் விக்னேஸ்வராய நமः. மம் குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். நீதி, நேர்மை, நியாயம் கொண்ட துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள். பொதுவாக ராசிநாதன் சிறப்பான இடத்திலே அமர்ந்திருந்தால் அந்த பலன்கள் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். அதன் பின்பு 16ஆம் தேதி முதல் இந்த மாத கடைசி வரை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார். அதனால் இந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் லாபத்தோடு கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அப்போ எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல யோகம்தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வருது. அதன்படி பார்க்குறப்ப பொருளாதாரத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். மறைந்த அந்த செவ்வாயானது சற்று பொருளாதாரத்தில் சுணக்கத்தை கொடுக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்த்தல் நலம் தரும். கடன், வம்பு வழக்குகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்து அதிபதி, அவர் பிரச்சனைக்குரியவர், பகை கிரகம். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் கொஞ்சம் குழப்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் ஆடி மாதத்தில் தள்ளுபடி நிறையா போடுவாங்க. அப்படிங்கிறப்ப வியாபாரங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு சேர்த்து வியாபாரங்கள் நடக்கணும்னா தொழில் நன்றாக இருக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். 10ல் அமர்ந்த சூரிய பகவான் பதவி யோகத்தை கொடுப்பார். அரசு தேர்வுக்கு முயற்சி செய்யக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அல்லது அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நிச்சயமாக ஒரு சுப பலன்கள் துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களுக்கு, குறிப்பாக அரசு தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பது. அதனால் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக பணப்பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். எந்த விஷயத்திலும் தேவையில்லாமல் மூக்கு நுழைக்க வேண்டாம். நானாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபத்தில் அமரக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவார். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும், பலமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவருக்கோ அல்லது உங்களுக்கோ சில உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ, மன சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ அல்லது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சில இழப்பீடுகளோ இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் சற்று எச்சரிக்கையாக எந்த விஷயங்களையும் கையாளுங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கும். தேவையில்லாத அந்நிய நபர்களால் உங்களுக்கு கோல் மூட்டுதல் வேலைகள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது உறவினர்களால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அண்டை அயலாளர்கள் அவர்களும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. பொதுவாக பெண்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் லாபத்தோடு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கலைத்துறை, விளையாட்டுத்துறை, அழகு சாதன பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக, பலன்கள் நிறைய கிடைக்கிற மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதத்தில் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய துளாராசி என்பவர் அனைவருக்கும், குறிப்பாக பெண்களுக்கும் சுபபலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ஆடி மாதத்தில் 8 நாள் சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அதனால் இந்த 8 நாட்களுமே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்வதற்கு கூட வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளோ விசேஷமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்படணும்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி பார்க்குறப்ப விசேஷங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரம் வருகிறது. தாய் ஆண்டாள் அம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் தெய்வங்கள் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள்.
இறைபலம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதத்தில் 4ஆம் தேதி 5ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. விசேஷமாக எதிர்பார்த்து காத்துக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கு வருகிறது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் சுமங்கலி பூஜையும் நடக்கும். சுப முகூர்த்தங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 3 மாதங்கள் விசேஷமான அமாவாசை வரும். அதில் முக்கியமான அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. ஆடி மாதம் 19ஆம் தேதி வருகிறது. இந்த ஆடி அமாவாசையில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் வழிபாடு இவளை செய்யுங்க. முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் அதுவே உங்களுக்கு சுப பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் லாபம் இவையெல்லாம் நிறைய கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கப் போகிறது. இந்த பொருளாதாரத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொண்டீர்களானால் நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராசிரமத்தை மட்டும் சற்று எச்சரிக்கையாக கடந்து சென்றீர்களானால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து பதவி யோகத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. யோக பலங்கள் கூடிய இந்த ஆடி மாதத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. சுப பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்.